சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு அந்த பரிசு தொகையை கூட்டியிருக்காங்க. அதை விட முக்கியமானது, இதுவரைக்கும் சரிகமபால நடக்காத ஒரு அதிசயமா தான் அந்த ஒரு பரிசு தொகை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குது. ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோ, பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ தான் சரிகமபா ஷோ. அதோட லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசனை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல எக்கச்சக்கமான குழந்தைங்க பாடி வந்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து வந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குதுன்னா, அந்த ரியாலிட்டி ஷோல ஜெயிக்கிறவங்களுக்கோ, இல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து பிடிக்கக்கூடிய செகண்ட் பிளேஸுக்கோ ஒரு பரிசு குடுக்குறது வழக்கம் தான். போன சீசன் அதாவது சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஜெயிச்சவங்களுக்கு ரூ. 50,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட்ட டிஆர்ஏ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம் பரிசா குடுத்திருந்தாங்க. இப்ப அத தொடர்ந்து பல வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால, இப்ப இந்த சரிகமபா ஷோவ அவங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இதுல ஜெயிக்கக்கூடியவங்களுக்கான அந்த பரிசு தொகைய இப்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. எப்பொழுதுமே ஜெயிக்கிறவங்களுக்கு ரூ. 50,00,000 பரிசா குடுக்கக்கூடிய வீட்ட குடுக்கக்கூடிய அந்த டிஆர்ஏ ஹோம்ஸ், இந்த முறை ஜெயிக்கிறவங்களுக்கு ரூ. 1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீட்ட பரிசா குடுக்க போறாங்களாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட ஒரு முக்கியமான உறுப்பினர் இத அவர் அறிவிச்சுட்டாரு. அது மூலியமாவே இந்த சீசன்ல கடும் போட்டி ஏற்பட போது. ஏன்னா, இப்ப பாடக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஒரு சில பேரோட ஃபேமிலி செட்டில்டு ஃபேமிலியா இருக்கும். சில பேரோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும். ஒரு சில பேரோட ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியா இருக்கும். இப்படி யாருக்கு அந்த வீடு போனாலும் அவங்க அதிர்ஷ்டசாலி தான். அதுலயும் கஷ்டப்படக்கூடிய அபிஷேகா மாதிரியோ, சுமன்ராஜ் மாதிரியோ, இன்னொரு பக்கம் மித்ரா மாதிரியான குழந்தைகளுக்கும் அது போகும்போது, அது அவங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டா இருக்குமாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த போட்டியாளர்கள்ல எல்லாருமே சூப்பரா பாடுறாங்க. ஒரு வாரம் வரக்கூடிய ப்ரோமோவா இருக்கட்டும், அவங்க வாங்கக்கூடிய அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அத வச்சு பார்க்கும்போது சீசன் ஆரம்பத்திலேயே மக்களோட ஃபேவரைட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. அவங்க பாடக்கூடிய விதம், அவங்க பாடக்கூடிய பாடல் எல்லாமே ஜட்ஜஸ பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அது மூலியமா ஒருவேளை இந்த சீசன்ல அபிஷேகா இதே மாரி தொடர்ந்து அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு பாடுனாங்கன்னா, திவினேஷ் மாதிரியோ, யோகஸ்ரீ மாதிரியோ ஃபினாலே வரைக்கும் போயிட்டு அவங்க முதல் பரிசையோ, 2வது பரிசையோ வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சொல்லப்போனா அபிஷேகாவும் அந்த அளவுக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலில இருந்து வரல அப்படிங்கிறத பல இடங்கள்ல அவங்க அம்மா மேடையில் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சீசன்ல எல்லா கண்டஸ்டன்ட்ட விட அபிஷேகம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துட்டு இருந்து ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ணும்போது, இப்ப அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ரூ. 1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீடு அபிஷேகாவுக்கு போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்காக அபிஷேகாவுக்கு மட்டும் தான் அது போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அபிஷேகா மாதிரி பாடக்கூடிய எல்லா போட்டியாளர்களும், எல்லா குழந்தைகளும் திறமையான குழந்தைங்க தான். அதுல யாருக்கு இந்த ரூ. 1,00,00,000 போதும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. போன வாரம் தளபதி திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சிருந்தாங்க. இந்த வாரம் என்ன மாரி தீம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. போட்டியாளர் எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ முடிச்சுட்டாங்களாம். இன்னைக்கு நாளைக்குள்ள அதுக்கான ப்ரோமோ வெளியாகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.